தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்து தூதுவரை சந்தித்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினர். வவுனியா வைத்தியசாலையில் பலியான சிசு, தந்தையிடம் பேச்சுவார்த்தை நடத்திய வைத்தியர்கள். கனடா முழுவதிலும் 100க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல், கோபத்தை வெளிப்படுத்திய பிரதமர் ட்ரூடோ. பாரிய விபத்தில் சிக்கிய யாத்திரிகர்கள் சென்ற பேருந்து, 28 பேர் பலியான பரிதாபம். தொடர்பின விரிவான செய்திகள். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பை சேர்ந்தவர்களுக்கும் இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவருக்கும் இடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பானது நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஜெட்வின் ஹோட்டலில் இடம்பெற்றுள்ளது. அதன்படி இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், முன்னாள் யாழ் மாநகர முதல்வர் மணிவண்ணன், அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். வவுனியா வைத்தியசாலையில் மரணித்த சிசுவின் தந்தையை அழைத்து வைத்தியசாலை நிர்வாகம் உள்ளக விசாரணையொன்றை செய்வதாகவும் குறித்த பிரச்சினைகளை கைவிடுமாறும் கோரியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயமானது வவுனியா வைத்தியசாலையில் மரணித்த சிசுவின் பெற்றோருக்கு நீதி கிடைக்குமாறு கோரி முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது வவுனியா வைத்தியசாலையின் பிரதான வாயிலின் முன்பாக நேற்று மாலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா பொது வைத்தியசாலையில் நேற்று முன்தினமிரவு அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி தாயொருவருக்கு உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்காத காரணத்தினால் சிசு உயிரிழந்துள்ளதாக பெற்றோரினால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி தாய் தனக்கு சிகிச்சை அளிக்குமாறு பல தடவை வைத்தியர்களிடம் கூறிய போதும் அதனை பொருட்படுத்தாமல் வைத்தியர்கள் செயற்பட்டமையினால் தனது சிசு இறந்துவிட்டதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இதனடிப்படையில் சிசுவின் மரணத்திற்கு நீதி கோரி பொதுமக்களால் போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கருத்து தெரிவித்த போது, குழந்தையின் தாய் வலி தாங்க முடியாமல் பல மணி நேரங்கள் கதறிய போதும் அவருக்கு சிசேரியன் செய்யப்படவில்லை. இவ்வாறானவர்களை நம்பி இந்த வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக எப்படி செல்ல முடியும்? குறித்த சம்பவம் தொடர்பாக வைத்தியசாலையினால் முன்னெடுக்கப்படும் உள்ளக விசாரணையில் எமக்கு துளியும் நம்பிக்கையில்லை. எனவே சுகாதார அமைச்சினூடாக ஒரு குழு நியமிக்கப்பட்டு இதற்கான நீதியான விசாரணை மேற்கொள்ள வேண்டும். அதுபோலவே சிசுவின் சட்ட வைத்திய பரிசோதனையினையும் கொழும்பு வைத்தியர்கள் மூலம் முன்னெடுக்க வேண்டும். அத்தோடு பொறுப்பே இல்லாத இந்த வைத்தியசாலைக்கு 3 பணிப்பாளர்கள், 2 நிர்வாக உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது ஏனென்று எமக்கு தெரியவில்லை. எனவே இந்த சம்பவத்திற்கு நீதி கிடைக்கும் வரைக்கும் பொதுமக்கள் இங்கு மகப்பீட்டுக்காக வர வேண்டாம் என நாம் கோரிக்கை விடுக்கின்றோம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இதேவேளை நேற்று மாலை சிசுவின் சடலத்தை பார்வையிட்ட நீதவான் அதனை உடற்கூற்று பரிசோதனைக்குட்படுத்துமாறு உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் உள்ள 100க்கும் மேற்பட்ட ஜூத நிறுவனங்களுக்கு அச்சுறுத்தல் மின்னஞ்சல்கள் வந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜூத நிறுவனங்களுக்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல் மின்னஞ்சல்கள் வந்துள்ளது கனடாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிக மக்கள் தொகை கொண்ட நகரங்களான ரொரன்ரோ, மான்ட்ரீல் மற்றும் நாட்டின் தலைநகரமான ஒட்டாவாவில் உள்ள மருத்துவமனைகள், ஜெப ஆலயங்கள் மற்றும் ஜூத மையங்கள் ஆகியவை இலக்குகளில் அடங்கும் என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஒட்டாவா போலீசார் பல மருத்துவமனைகளில் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டனர். இது தொடர்பாக ராயல் கனேடியன் மவுண்ட் போலீஸ் விசாரணையை முன்னெடுத்து வருவதாக ஒட்டாவா படை சிபிசி நியூஸிடம் தெரிவித்தது. மேலும் கனடா முழுவதும் RCMP விசாரணை நடத்தி வருகிறது. ஒட்டாவாவில் உள்ள த குயின்ஸ்வே காட்டலோன் மருத்துவமனைக்கு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டது மற்றும் விரிவான தேடுதல் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை என போலீஸ் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். அதேபோல் லொரன்டோவின் போலீசாரும் கட்டட தேடுதலில் வெடிப்பொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் கூறினர். கனேடிய ஜூத சமூகங்களில் அச்சத்தை ஏற்படுத்துவதே மின்னஞ்சல்களின் நோக்கம் என CJAயின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இதுகுறித்து தனது கோபத்தை வெளிப்படுத்தினார். அவர் தனது பதிவில், கனடா முழுவதிலும் 100க்கும் மேற்பட்ட ஜூத நிறுவனங்கள் இன்று அச்சுறுத்தல்களால் குறிவைக்கப்பட்டதாக வெளியான செய்திகளில் நான் வெறுப்படைகிறேன். இது அப்பட்டமான ஜூத விரோதம் என தெரிவித்துள்ளார்.
பாகிஸ்தானில் இருந்து ஜாத்திரிகர்களை ஏற்றி சென்ற பேருந்து ஈரானில் விபத்துக்குள்ளானதில் 28 பேர் பலியாகினர். ஈராக் நோக்கி 51 ஷியா ஜாத்திரிகர்களை ஏற்றிக்கொண்டு பேருந்து ஒன்று பாகிஸ்தானில் இருந்து கிளம்பியது. மத்திய ஈரானிய மாகாணமான ஜாஸ்டில் குறித்த பேருந்து இரவு வேளையில் விபத்தில் சிக்கியது. இதில் 28 பேர் கொல்லப்பட்டதாகவும் 23 பேர் காயமடைந்ததாகவும் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அவர்களில் 14 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். பேருந்தின் பிரேக்குகள் செயலிழந்ததும் சாரதியின் கவனக்குறைவு காரணமாகவும் விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.